ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ஃப்ளவர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், சின்னதாக ஒரு ஃப்ளார். ஆக்சுவலி இந்த ஃப்ளார் நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் நம்ம வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். பேக் நெக்லேயும் பண்ணலாம். சரி, ஸ்லீவில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் பாருங்கள் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நடுவில் ஒரு சின்ன குந்தன் ஸ்டோன் 2, ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த இதில் நான் 2 ஸ்டிச் தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஸ்டிச் அப்படின்னா, ஸ்டெம்மும் ஃபெதர் ஸ்டிச், அதாவது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஃபெதர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெம் வச்சு, இந்த ஸ்டெம்ஸ்லாம் வருதுல்ல, அதை வச்சு டிசைன் பண்ணலாம். அதுக்கு இந்த ப்ளூ கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நார்மலாக சூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு 3 பீடாக வச்சு ஸ்டெம் போட போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொம்பு மாதிரி வர்ற இடத்துல, இந்த மாதிரி மரத்தோட கிளைகள் அது மாதிரி பண்ணுறப்ப நம்ம நார்மலாக செயின் போட்டோம்னா ஒல்லியாக தெரியும். அந்த இடத்துல நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டெம் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது பீடோ, கட்டான பீடோ, இல்லை ஜர்தோசியோ ஏதாவது வச்சு நம்ம ஸ்டெம் பண்ணுறப்ப இன்னும் கூடுதல் அழகாக தெரியும், கொஞ்சம் திக்னஸாக தெரியும். ஓகேவா? ஈஸியான ஸ்டிச்சு, பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் இதை நான் செலக்ட் பண்ணேன். 2 ஸ்டிச் வச்சு ஒரு டிசைன் பண்ணுறது. ரொம்ப நிறைய ஸ்டிச்சஸ் போட வேண்டாம், 2 மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 3 பீடு வைக்கிறேன் எப்பயும் போல். மேலேருந்து 3 பீடை போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக்கு, அப்புறம் ரிவர்ஸில் ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக்கு போட்டு திருப்பி 3 பீடு லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு கீழே முடிகிற இடத்துல ஒரு லாக்கு, திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். நம்ம ஸ்டெம் இப்படி தானே போடுவோம். ஸ்டெம் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு இதில் நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் தர்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா டிசைன்ஸுமே பார்த்தா நான் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு தான் இப்போ கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. ஸ்டிச்சஸ் மட்டும் பழகிடுறோம், இதில் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் வரும். அதனால தான் சின்ன டிசைனு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களை நான் சேர்த்துக்கிறேன். ஓகே? இப்போ இந்த கொம்பு வடிவத்தில் இருக்கிற ஃபுல்லாகவே ஸ்டெம் நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பீட்டில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, எதுலனாலும் போடலாம். நான் பீடு செலக்ட் பண்ண ரீசன் கொஞ்சம் நல்லா திக்காக தெரியும், டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் பீடை செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த டிசைன் ஒரு எம்ப்ராய்டரியிலேருந்து தான் எடுத்தேன். சரி, ஓகே, நல்லாயிருக்கு. ஸ்லீவ் பார்ட்டுக்கு சிம்பிளாக கேட்பாங்கல்ல, இப்போ கொஞ்சம் ஏஜ்டானவங்க, இல்லை சிம்பிள் டிசைன் விரும்புகிறவங்க, அவங்களுக்கு. அப்படி இல்லைனா குழந்தைங்களுடைய பட்டு பாவாடைக்கு நம்ம அந்த சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நெக்குக்கு கூட இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதனால் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய ஸ்டிச்சஸ் வேண்டாம், 2 ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக இது கம்ப்ளீட் பண்ணோன்னு பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணுங்க. ஃபுல்லாக லோட் பண்ண தெரியாதவங்க சிங்கிள் பீடாக அப்படி லோட் பண்ணிக்கலாம். கடைசி அந்த எட்ஜு வர்ற வரைக்கும் ஃபுல்லாக போட்டுறேன். அங்கே முடிகிற இடத்துல எனக்கு 2 பீடு தான் வைக்கிற மாதிரி வருது. நான் 2 வச்சு லாக் பண்ணி இதை முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் அந்த கொம்புக்கு இதே ஸ்டெம் தான் கொடுக்க போகிறேன். பட் ஜர்தோசியில் கொடுக்கலான் இருக்கேன். ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். ஜர்தோசியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலரில். இந்த மாதிரி ஒரே சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு இதே ஸ்டெம் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு அதே கலரில் ஒரு சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசி லோட் பண்ணுறப்ப
இந்த மாதிரி லோட் பண்ணுறப்ப அது வளைஞ்சிருச்சு, ஏதாவது நெளிஞ்சிருச்சு, இழுத்துருச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுங்க. ஏன்னா அது திருப்பி திருப்பி நம்ம பண்ணுறப்ப அந்த ஹோல் வந்து பெருசாகி லென்த் ஆயிரும், ஜர்தோசியோட ஷேப்பே மாறிடும். அதனால் அது கரெக்டாக நேராக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. நேராக வரல, இல்லை அந்த நுனி பகுதி சில இடத்துல நம்ம கட் பண்ணுறப்ப கொஞ்சம் விட்டு போயிருக்கும், கொஞ்சம் அந்த பிசிறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம நீடியில் எடுத்தாலும் தைக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நீட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறப்பே நீட்டாக நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ எப்படி நான் பீடு வந்து 3 பீடு கொடுத்தேனோ, நீங்கள் 2 பீடு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். நான் 3 கொடுத்தேன். இப்போ அதே மாதிரி தான் ஜர்தோசி வந்து இப்போ நான் லோட் பண்ணி அதுக்கு ஒரு லாக் போடுறேன். திருப்பி இப்போ நம்ம பண்ண அதே ஸ்டெம் தான். பின்னாடி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். திருப்பி ஒரு ஜர்தோசியை நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக். செயின் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு பேக்கில் ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு க்ளூவோ இம்பார்ட்டன்ஸோ சொல்லியிருப்பேன். அதுவும் நீங்கள் கேட்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நானே வந்து இப்போ உங்களுக்கு போர் அடிக்கிற இடம் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய இடமா இருக்குன்னா நானே அதை ஃபாஸ்ட்டாக தான் காட்டியிருக்கேன். அதனால நான் எப்பயுமே வீடியோவில் வந்து தேவையில்லாத இதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் காட்டுவேன். தேவையில்லாத பேச்சும் வேண்டான்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி விட்டு போகும் சில நேரம். அதாவது ஜர்தோசி வந்து தெறிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சு போடுறப்ப பார்த்தோம்னா அது உள்ளே அந்த நீடிலுக்குள்ளே நூல் போய்க்கிறோம். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜர்தோசியில் வரும். அதனால் பார்த்து மெதுவாக போடுங்க. இப்போ பாதி முடிச்சாச்சு. இப்போ மீதியும் முடிச்சிடுவோம். அவ்வளோதான், லாக் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும். இப்போ நான் ஒரு லீஃப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லீஃபுமே ஃபெதர் ஸ்டிச்சில் தாங்க போட்டிருக்கேன். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் கேப்பாக தெரியுது பார்த்தீங்களா? கேப் விட்டு போட்ட மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் நெருக்கமாக எப்படி போடலான்னு பார்ப்போம். நான் 2 க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். 2 ஸ்டாண்ட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ எப்பயும் போல் பாதியிலேருந்து நம்ம குத்தி லீஃப் ஸ்டிச்சுக்கு எடுப்போம் பார்த்தியா? அதே மாதிரி குத்தி ஒரு லாங் ஒரு ஷார்ட். திருப்பி ரிவர்ஸில் வந்து எடுத்த இடத்துலையே ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். திருப்பி ரைட் சைடில் ஒரு லாங் ஒரு ஷார்ட். திருப்பி ரிவர்ஸில் வந்து குத்திட்டு அதுக்கு ஒரு லாக். இதையே தான் ரிப்பீட்டாக பண்ண போகிறேன். லாங் ஷார்ட். அப்படியே நம்ம ஃபெதர் ஸ்டிச்சில் நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே தான் லீஃப்லேயும் அப்ளை பண்ணலாம். லீஃப் வந்து நிறைய மெத்தட் பண்ணலாம். லோடிங் பண்ணலாம், இந்த பண்ணலாம், பட்டன் ஹோல் பண்ணலாம். அந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்சுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ஸ்டிச் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முதலே சொன்ன மாதிரி 2 ஸ்டிச்சஸில் தான் உங்களுக்கு ஒரு டிசைனே காட்ட போகிறேன். அப்படின்றனால லீஃபுமே நான் ஃபெதர்லேயே பண்ணிட்டேன். அதாவது லாங் அண்ட் ஷார்ட்லேயே நான் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் வர வேண்டாம். ஒரே ஸ்டிச்சஸ் தான், எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? குட்டி லீஃப் தான். அந்த கரெக்டாக அந்த நம்ம எதில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த லைனில் தான் அந்த ஷார்ட்டாக போடுறோம் பார்த்தீங்களா? அது போய் அங்கே முடியணும். லாங்காக போடுறது கொஞ்சம் முன்னாடி போட்டு, ஷார்ட்டாக போடுறது வந்து அந்த லைன்லேயே நம்ம முடித்தா தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நடுவில் இங்கே வந்து நம்ம பொதுவாக வந்து லாக் பண்ணி முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லாக் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு லாங் செயின், திருப்பி ஒரு லாங் செயின் போட்டோம்னா நமக்கு அந்த பார்ட் அந்த இடம் வந்துடும். இப்போ எப்படி ரைட்டில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி லெஃப்ட்லேயும் நம்ம போட்டு கண்டினியூவாக பண்ணிக்கலாம். இது வந்து நடுவில் நம்ம வந்து லாக் போடாமல் பண்ணுற மெத்தடு.
ஓகேவா? இது ஒரு மெத்தடாக நீங்கள் வச்சுக்கலாம். லாக் நமக்கு ஓயாமல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு லீஃப். ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்த லீஃபும் நான் பண்ண போகிறேன். ஓகேவா? முடிச்சாச்சு. அடுத்த லீஃபும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளார் வந்து நான் வந்து இப்போ ஃபெதர் ஸ்டிச்சில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் பாருங்கள் 2ஆக பிரிச்சிருக்கேன். நடுவில் ஒரு லைன் போட்டு பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஒரு வளைவும் வரைஞ்சிருக்கேன். அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே இருந்து பாருங்கள் ஒரு லைனு. இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பெரிய இடமா இருக்குன்னா அதை 2ஆக டிவைட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணால் தான் கரெக்டாக ஈவனாக நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்கு. ஃபெதர் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பீகாக் பெட்டல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து சேம் ப்ராசஸ் தான். நம்ம அந்த ஸ்டோனுக்கு மேலேருந்து குத்தி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த லைனில் வந்து சின்ன செயின் போடுறேன். அதாவது இதில் வந்து ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் லாங்காக போடுற மாதிரி வரும். நான் லீஃபில் வந்து லாங் போட்டு ஷார்ட் போட்டேன். இது வந்து ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங். புரியுதா? அவ்வளோதான் வித்தியாசம் ஃபெதரில். இந்த மாதிரி திருப்பி பக்கத்துலேயே குத்திட்டு அடுத்த ஸ்டிச். இது வந்து நெருக்கமாக போடணும். ஏன்னா ஃப்ளவர் இல்லையா? இதை நீங்கள் டபுள் கலர் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். நான் பீகாக்கு டபுள் கலர் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். நீங்கள் அது கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு சிங்கிள் கலராகவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் தான் போட போகிறேன். ஃபெதர் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு இதில் அந்த லிங்க்கும் நான் தர்றேன். நீங்கள் ஃபெதர் ஸ்டிச்சும் ஸ்டெம் ஸ்டிச்சும் 2 லிங்க்குமே தரேன். 2யும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? பாருங்கள், நான் எந்த லைன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல, அந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம குத்தணும். 2வது குத்துறது கரெக்டாக அந்த பூவோட அந்த ஃப்ளவர் ஷேப் வருது பாருங்கள், கரெக்டாக அதில் தான் குத்தணும். அப்படி குத்துனா தான் நம்ம என்ன பூ நம்ம ட்ரா பண்ணோமோ அதே பூ நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம குத்துனோம்னா ஷேப் மாறிடும். ஒரே இடமா நீங்கள் குத்துங்க. இப்போ ஊடால பாருங்கள், அந்த பூ வந்து மேலே குறுகுந்து சின்ன இடமா அந்த குறுகின இடமா வருது. ஸோ அந்த குறுகின இடம் எங்கே வருதோ அங்கே தான் நீங்கள் குத்தணும். அப்போ வந்து கீழேயும் ஷார்ட்டாக வரும், மேலேயும் ஷார்ட்டாக தான் நம்ம போடுற மாதிரி வரும். இந்த இடத்துல புரியுதா? இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நம்ம போட்ட மாதிரி அதே ஷேப்பில் போடக்கூடாது. அப்போ என்ன ஷேப் நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதே ஷேப்பில் நீங்கள் போடுங்க. இப்போ இங்கே போட்டேன்னா அடுத்து பாருங்கள், அந்த லைன் அடுத்த அந்த பெட்டல்லே அடுத்து விரிகிற பார்ட் வருது. ஸோ அந்த விரிகிற இடத்துல நான் குத்துறேன். இப்படி பண்ணுறப்ப பாருங்கள், நடுவில் அழகாக அந்த நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சோம்ல, அந்த கர்வ்லேயே அந்த செயின் மாதிரி அப்படியே அழகாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸோட அந்த ஒரு அழுத்தம் தெரியும். இந்த இது. அப்போ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அது. ஓகேவா? இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் இது. இந்த மெத்தட் மட்டும் நமக்கு தெரியணும். எங்கே குத்தி எங்கே எடுக்கணும் அப்படின்ற மெத்தட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு அதே மாதிரி ரிப்பீட்டாக. இப்போ எப்படி இந்த சைடு போட்டேனோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு. இப்போ இந்த ரைட் சைடு பாருங்கள், ஈவனாக கரெக்டாக நேராக வந்து இப்படி கிராஸாக வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நமக்கு நேராக வந்து கிராஸாக முடியணும். அதனால தான் நடுவில் அந்த கோடை போட்டு நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். நம்ம கீழேருந்து லெஃப்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பூவை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேப் வந்து ரொம்ப கஷ்டம், போட முடியாது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க ஆரியில் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப தைரியமாக நம்ம போடலாம். ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக அழகாக அந்த ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்த பூவோட ஷேப் அப்படியே கிடச்சிரும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த பூவோட ஷேப் வந்துடுச்சா? வெறும் ஃபெதர் ஸ்டிச்சு தான். அதிலே லீஃபும் போட்டாச்சு, பூவும் போட்டாச்சு. ஸ்டெம் ஸ்டிச் வச்சு அந்த காம்பு மாதிரி இருக்கிறத நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வந்து ஒரு நாளே நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். லாக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பீட் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஃப்ளவருக்கு. உள்ளே வந்து சுகர் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்குமே நான் ஜரி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே ஜரி இந்த மாதிரி பீட் கொடுத்துருக்கேன் இதுக்கு, லீஃபுக்கு எல்லாமே. நடுவில் பாருங்கள் 4 கட் பீடு, ஒரே ஒரு பேர்ல் பீட் கொடுத்துருக்கேன். பேர்ல் பீட் கொடுக்குறப்ப எப்பயுமே ஒரு ஹைலைட்டான அழகாக தெரியும். இந்த மாதிரி ஜரி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எந்த டிசைனுமே நம்ம ஜரியில் இன்னொரு தடவை அவுட்லைன் கொடுக்குறப்ப அதனுடைய ஒர்க்கே பயங்கர தூக்கலாக இருக்கும். 3D எஃபெக்டில் தூக்கி காட்டும்.
அதனால் அழகாக இருக்கும். இந்த சைடும் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ளாருக்குமே நான் வெளியே நான் ஜரியில் கொடுத்துருக்கேன் ஒரு அவுட்லைன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜரியில் அவுட்லைன் கொடுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைனு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீட்டாக இருக்கா? உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 2 ஸ்டிச்சு தான் நமக்கு தெரியும், 2 தான் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு, சிம்பிளான மெத்தடு. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஓகேவா? தேங்க்யூ.